சிஏஏ என்று சொல்லக்கூடிய இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கிறது. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக எதிர்த்தார்கள். எதனால இந்த சட்டம் இவ்வளவு சர்ச்சைக்குள்ளானது, இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்தியாவில் 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க, குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறத. அதை திருத்துறதுக்காக 2019 சில அதில் மாற்றங்களை கொண்டு வந்து புது சட்டம் உருவாக்குறாங்க. அதுதான் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019. இந்த சட்டத்தை மக்களவையில் அறிமுகப்படுத்தும் போது எதிர்க்கட்சிகள் கடுமையாக இந்த சட்டம் கூடாது, இதை கொண்டு வரக்கூடாது, இதை கொண்டு வந்தால் இஸ்லாமியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்தாங்க. தமிழ்நாட்டில் திமுக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்ப்பை எல்லாம் மீறி பாஜகவுக்கு மக்களவையில் பெரும்பான்மை இருக்கிறது, மாநிலங்களவையிலையும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள் ஆதரவோடு இந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. அதன் பிறகு அப்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்கிறார். இப்படியாக அந்த சட்டம் முழுமையாக அப்ரூவல் ஆனாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பாஜக அரசு காலம் தாழ்த்தி கொண்டிருந்தது. பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே முக்கியமான ஒரு பாயிண்டாக இது இருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிஏஏவை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் பாஜக இதை அமல்படுத்தாமல் இருக்குது அப்படிங்கிற கேள்விகளும் அவங்க ஆதரவாளர்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டது. அவங்க தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் அதை அமல்படுத்தி இருப்பது மீண்டும் இது சர்ச்சையாகி இருக்கிறது. காரணம் என்ன, எதனால் இந்த சட்டம் இவ்வளவு சர்ச்சைக்குரியதாக இருக்குது அப்படின்னா, இது 3 நாடுகளிலிருந்து வரக்கூடிய மைக்ரன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்கிருந்து இங்கே சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்த 3 நாடுகளில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள். அந்த நாடுகளில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை மக்களாக இருக்கிறாங்க. அங்கே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள், பார்சிகள், ஜெயினர்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள் உள்ளிட்ட இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே சட்டவிரோதமாக குடியேறி இருப்பாங்க. அவங்க கையில் எந்த ஒரு ஆவணமும் இருக்காது. சட்டவிரோதமாக குடியேறதுனா என்ன, இப்போ நம்ம ஒரு விசா வாங்கி ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம், அங்கே சில நாட்கள் இருக்கிறோம், திருப்பி இங்கே வந்துடுறோம், அது வேறு வகை. ஆனால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி குடியேறியவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கான ஒரு சட்டத்தை தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கிருந்து வந்தவர்களில் இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்களுக்கு குடியுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லும்போது அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் பாஜக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, சிஏஏ கொண்டு வரப்படுவதனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை, இது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோன்னு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சிகள் இதை எதிர்ப்பதற்கான காரணம், இஸ்லாமியர்கள் என்கிற அடிப்படையில், ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை ஏற்றுவதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற மதத்திலிருந்து வந்தவர்களுக்கு மட்டும் குடியுரிமைன்னு சொல்லும்போது அது நிச்சயமாக இந்தியாவில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க. அதே போல இலங்கையில் உள்நாட்டு போர் ஏற்பட்ட போது அங்கிருந்து நிறைய தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு குடியேறினாங்க. அவங்க எல்லாருமே இன்னும் முகாம்களில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே இந்துக்கள் மீது இந்த பாஜக அரசுக்கு அக்கறை இருக்குமே, ஆனால் இலங்கை தமிழர்களை ஏன் அதில் சேர்க்கலை அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இதுதான் இந்த சட்டத்தில் இவ்வளவு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது. இதில் இன்னும் சில கண்டிஷன்ஸும் இருக்குது. அதாவது டிசம்பர் மாதம் 2014க்கு முன்பாக யார் யாரெல்லாம் இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறினார்களோ அவங்களுக்கு தான் இந்த சட்டம் பொருந்தும்னு சொல்றாங்க. அதுவும் 6 ஆண்டுகள் அவர்கள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். இதற்கு முன்பாக 1955 வந்த குடியுரிமை சட்டத்தின்படி 12 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவில் இருந்தால் தான் குடியுரிமை சட்டத்தின்படி சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். ஆனால் இந்த சட்டத்தின்படி, புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிஏஏ சட்டத்தின்படி அவங்க 6 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருந்தாலே அவங்களுக்கு எந்த ஒரு ஆவணமும் இல்லை என்றாலும் கூட குடியுரிமை சட்டத்தின்படி அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில், தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக அரசு இதை அமல்படுத்தி இருப்பது மறுபடியும் மிகப்பெரிய எதிர்ப்புகளை கிளப்பி இருக்கிறது. முக்கியமாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த சட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய காரணம் என்பது, மதத்தின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை இயற்றக்கூடாது, இந்தியாவில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், பாகிஸ்தான், இந்த 3 நாடுகளுமே இஸ்லாமியர்களை அதிகம் உள்ளடக்கக்கூடிய நாடாக இருக்கிறது. அந்த அரசாங்கங்களே இஸ்லாமிய அரசாங்கமாக இருக்கிறது. அங்கே மத சிறுபான்மையராக இருக்கக்கூடிய இந்துக்கள், பார்சிகள், ஜெயினர்கள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், இவங்க எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தினால நசுக்கப்படுகிறார்கள். அவர்கள் அங்கிருந்து வேறு வழி இல்லாமல் நம்ம நாட்டுக்கு வராங்க, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கணுங்கிற அடிப்படையில் தான் இதை கொண்டு வந்தோன்னு
மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையிலையும் சரி எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. 2019 இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு இந்தியா முழுவதுமே இஸ்லாமியர்கள் பெரிய அளவுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய ஜனநாயக அமைப்புகள், அரசியல் கட்சிகள், எதிர்க்கட்சிகள்னு சொல்லி தொடர்ந்து பல நாட்கள் இடைவிடாத போராட்டங்கள் நடந்தது. தமிழ்நாட்டிலையும் கூட சென்னை உள்ளிட்ட இடங்களில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராட்டங்கள் நடந்தது. அதன் பிறகு கொரோனா பேரிடர் வந்தபோது லாக்டவுன் உள்ளிட்ட காரணங்களால் எல்லாருமே அப்போ போராட்டத்தை வாபஸ் பெற்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து வாக்களித்தார்கள். அதே நேரத்தில் அதிமுக இந்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்திருந்தது. ஆனால் சமீபத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிருந்தாரு. அதில் சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு சட்டத்தையும் அதிமுக ஆதரிக்காது, நிச்சயமாக நாங்கள் அதை எதிர்ப்போம், எந்த வகையிலும் அதை அமல்படுத்த விடமாட்டோம்னு அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருந்தாரு. இனி வரப்போகிற நாட்களில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் இந்த சட்டத்தை குறித்து என்ன சொல்ல போகிறாங்க, இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், தேர்தல் நேரத்தில் இது வர்றதுனால தேர்தலில் இது எதிரொலிக்குமா, பிரதமர் இது குறித்து என்ன சொல்ல போகிறாரு, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற பல்வேறு எதிர்பார்ப்புகளும் இருக்குது. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எந்த மாதிரியான தாக்கம் தேர்தலில் இருக்கும், தேர்தல் நேரத்தில் இதை பற்றி பேசுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரம் ஆகிய பகுதிகளில் இந்த சட்டம் பொருந்தாது. இந்த சட்டத்திற்கு அந்த மாநிலங்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருப்பதாகவும் திருத்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.